வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்பியான ஓமப்பொடி வீட்டிலையே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 2 கப் அளவுக்கு. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்கிறேன். நைஸாக இருக்கக்கூடிய அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமப்பொடி சேர்த்துருக்கிறேன். ஓமம் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓமத்தை பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓமம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும், அது உடம்புக்கு நல்லதும் தான். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கை வச்சு இப்படி பார்க்கும்போது ஒட்டக்கூடாது. இதுதான் மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு இடியாப்பம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையே எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது அதில் இது போல் புழிஞ்சு சேர்த்துக்குங்க. செய்யும்போது கையில் ரொம்ப அனல் அடிக்கும், ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யணும். கொஞ்ச நேரத்துலையே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவே நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிரும். பாருங்கள், எதுவுமே உதிர்ந்து போகாமல் உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக உடைக்கிறது போலயே சூப்பராகவே இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த கிறிஸ்பினஸ் போகாது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓமப்பொடியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எடுத்து இது கூட ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் உடைச்சி சூப்பராக ஓமப்பொடி ரெடி பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஆயிலும் குடிக்காது, சூப்பரான கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. சைட்லையே சுக்கு காப்பி ரெடி பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஓமப்பொடி செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ நேரம் தான் எடுத்துச்சு. சுக்கு காப்பியும் ரெடி ஆயிடுச்சு, ஓமப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுக்கு காப்பி கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம், டீ கூட குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சுக்கு காப்பி லிங்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். சுக்கு காப்பி பவுடர் எப்படி பண்ணுறது, சுக்கு காஃபி எப்படி போடணும் அப்படின்ட்டு போய் பாருங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.